பாரு. மெதுவா இங்க பாருங்க இவ்ளோ நிறைய இருக்கு. இது ஃபுல்லாவே blackberry. ஸ்ட்ராபெரி வந்தாச்சு ஃபைனலி. ஸ்ட்ராபெரி பிக்கிங். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி பிக்கிங். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி. யே செக் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி பில் பண்ணி கொடுத்துருவாங்க. மேஸ் போறோம். சோ கலர் மகளா கியூட்டா இருக்கு. செம்மையா இருக்கு. இவங்க கிட்டே உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட இருக்கு. சூப்பர் வேணினா எனக்கு சொல்லிட்டேன். ஓகே ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி லண்டனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த ஃபார்முக்கு வந்திருக்கோம். வெல்கம் டு கார்சன்ஸ் ஃபார்ம். இந்த ஃபார்முக்கு நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது. இது 1871 இருந்தே இந்த ஃபார்ம் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 155 ஏக்கர்ஸ்க்கு வந்து நிறையா க்ராப்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜீஸ்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. இந்த ஃபார்ம் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ PYO ஃபார்ம். அப்படின்னா பிக் யுவர் ஓன் ஃபீல்ட் ஃபார்ம். நம்மளே டைரெக்டாக ஃபீல்டுக்கு போயிட்டு நமக்கு தேவையானதை பிக் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் பக்கெட் லிஸ்ட் திங் டு டூ இன் லண்டன். இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, சரே அப்படின்ற கவுண்டியில் இருக்குது. சரே எஷர் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. இங்க சன்ஃப்ளவர் எல்லாமே காஞ்சி போச்சு. இங்க இருக்கு. ஆனா எல்லாமே ரொம்ப சோகமா இருக்கு. நிறைய இருக்கு. ஆனா பாதி இது நிறைய வாடிடுச்சு. எங்க இருக்கு பீன்ஸ்? இந்த இருக்குமோ? அம்மா பீன்ஸ் எது பாத்தியா? எங்க நீ காமி, அம்மாக்கு பீன்ஸ் எங்கன்னு காமி. பாரு எங்க இருக்குன்னு பாரு. எங்க இருக்கு? அங்கேயா இருக்கு பீன்ஸ்? ஆமா, இங்க இருக்கு நிறைய. அந்த கொத்தா இருக்கு பாரு. ஆமா அம்மா பிக்காத விட்டுரு. நீங்க டச் மட்டும் பண்ணி பாருங்க. ஆமா நல்லா இருக்குல்ல, ஃப்ரெஷ். அவ்வளோ பெரிய ஃபார்ம், ரொம்ப 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 பெரிய ஃபார்ம். ஸோ இதுக்குள்ள கார்லேயே ட்ராவல் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து சன்ஃப்ளவரும் ஃப்ரெஞ்ச் பீன்ஸும். இப்போ சன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க. அது நிறையா அது வாடி போயிடுச்சு. இங்கே ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு நமக்கு எவ்வளோன்னு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வா, இந்த இருக்கு பாரு. இதுதான் அது மாதிரி தான் இருக்கு. இதுதான் ஜாலியா ஜாலியா. அப்பா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. இங்கே வா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்க ஆனியன்ஸ் பார்க்க போறோம். ஆனியன் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஆனியன். நோ ஆனியன். இதுவும் ஆனியன் செடி. இப்படியா இருக்கும் ஆனியனா? வா வா வா
ஆனியன். ஆனியன் செடி கட் பண்றதா கடலா? ஒருவேளை இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களோ? வந்தனே கட் பண்ணி அப்ப இங்க பாரு. ஓகே கீழ போடு டாடி. ஸ்வீட் கார்ன் அங்க இருக்கான். அங்க வரைக்கும் எப்படி நடக்க? இந்த ஃபார்முக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு என்ட்ரி டிக்கெட் தேவை. ஸோ ஈச் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா £2.50 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டர் 2 இயர்ஸ்க்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ. இப்படி நமக்கு ஒவ்வொரு பிளேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு அதை கலெக்ட் பண்ணுறதுக்கான பாக்ஸும் வச்சுருக்காங்க. அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமே இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பழுத்தது இருக்கோ? அம்மா செம்மையா இருக்கு. இங்க பாருங்க இவ்வளவு நிறைய இருக்கு. இங்க பாருங்க. நம்ம இப்ப அப்படியே படிச்சு சாப்பிடலாமா? ஆக்சுவலா இதுல எது சாப்பிடுறது? கருப்பா இருக்கிறது பிளாக்பெரியா, ரெட்டா இருக்கிறது பழுத்ததா? இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது ஃபுல்லாவே பிளாக்பெர்ரி செம்மையா இருக்கு. நிறைய காய்ச்சி தொங்குது. ஆக்சுவலா இப்ப இது சீசன் தானே. லாஸ்ட் டைம் நம்ம இந்த டைம்ல தானே இதாச்சு. சரி வாங்க சாப்பிட்டு போலாம். ஓகே பிளாக்பெர்ரி முடிச்சாச்சு. இப்போ நாங்க நெக்ஸ்ட் ஸ்ட்ராபெர்ரி போறோம். ஸ்ட்ராபெர்ரி ஒர்க் பண்றாங்க. ஓ மருந்து அடிக்கிறாங்களோ? ஓ செம்மையா தோணுது ஸ்ட்ராபெர்ரி. நல்லா ரெட் ரெட்டா. ஸ்ட்ராபெரி வந்தாச்சு. ஃபைனலி ஸ்ட்ராபெரி பிக்கிங். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி பிக்கிங். ஆமா இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ராபெரி பிக்கிங் பண்ணதே இல்லை. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி பிக்கிங். Going to take some basket. Pick the stem. Stem. இதுல ஃபுல்லா அப்படியே தண்ணி போகுது. இங்க இருக்கமோ ஸ்ட்ராபெரி போடுங்க. நல்லா ஸ்ட்ராங். வெரி குட். மோனிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி. யே குட்டி. போங்க. அப்பா சொல்றது மட்டும் தான் படிக்கணும். மெஜு நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி பறிச்சிட்டீங்களா? மெஜு இதுதான் நான் பறிச்ச ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி. அம்மா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரியை காமிங்க. காமிங்க. வெரி குட். பாப்பா எஸ் இதுதான் ஸ்ட்ராபெரியோட பூ. ஸ்ட்ராபெரியில் ஃப்ளவர் வரும் போல. இந்த ஃபார்முக்கு இன்றைக்கி மெயினாக வந்ததுக்கு ரீசனே வந்து இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் தான். யூகே வந்து 4 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. இது வரைக்கும் நாங்கள் ப்ராப்பராக சம்மரில் ஸ்ட்ராபெரி பிக்கிங்னு பண்ணதே இல்லை. வாட் எவர் இந்த இயர் ஆச்சும் கண்டிப்பாக இந்த பக்கெட் லிஸ்ட் திங்கை நம்ம டிக் ஆஃப் பண்ணியே ஆகிறோன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முக்கு வந்தாச்சு. ஷாப்புக்கு போனால் கரெக்டாக அழகாக பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு வர்றது இல்லாமல் இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்மளே டைரெக்டாக ஃபார்முக்கு போயிட்டு அந்த க்ராப்ஸில் எப்படி செடியில் இருக்குது அதை நம்மளே நம்ம கையால் பிக் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. எக்ஸைட்டடாக இருந்தது. ஓகே next we are going to raspberry.
Raspberry. வீட்லேயுமே வந்துட்டு நமக்கு தேவையானதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வந்துட்டு இங்கே எக்ஸிட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கிற பே கவுண்டர், அங்கே வந்து அவங்க வெயிட் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பில் பண்ணி கொடுத்துருவாங்க. £5 வந்திருக்கு. இந்த ஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஷாப்ஸும் இருக்குது. இது ஷாப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி மால்னு சொல்லலாம். A to Z எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் க்ளோதிங்லேருந்து ஹோம் டெக்கார் ஐட்டம்லேருந்து கார்டனிங் ஐட்டம் இப்படி எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரீமியமாக இருக்குது, யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்குது. அதுக்கேற்ற ப்ரைஸும் பார்த்திங்கன்னா வந்து செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சு. மக்களாக கியூட்டாக இருக்குது. உள்ளேயே நமக்கு ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது. இதை பாருங்கள், பெரிய நர்சரி. உள்ளேயே வந்துட்டு ஒரு பெரிய நர்சரி வச்சுருக்காங்க. எல்லா வகையான ஃப்ளவர்ஸு, அப்புறம் க்ராப்ஸ்க்கான சீட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. மோனி கியூட்டா இருக்காமோ? இங்கே நமக்கு ஃபார்ம் ஷாப்பும் இருக்குது. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் ஆர்கானிக் குட்ஸாக இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் பேக்கரி, மீட்டு, வெஜ்ஜீஸ், ஃப்ரூட்ஸு, சீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் ஐட்டம், ஐஸ்கிரீம், எல்லா வெரைட்டிஸ்லேயுமே வச்சுருக்காங்க. எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, ஆர்கானிக்காகவும் இருக்குது. இது மாடா? ட்ரை ஏஜ்டு பீஃப். எனக்கு சால்டட் கேரமல். இவளுக்கு வெனிலா தான் எடுப்பா. இவளுக்கு வெனிலா, எனக்கு சால்டட் கேரமல். ஓகே. We have croissant, gooseberry, chocolate twist இருக்கு. Yorkshire pudding. Wow. எல்லா டைப் ஆஃப் சீஸுமே இருக்குங்க. Wow. ஃபார்ம் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட வெப்சைட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்துட்டு இப்போ சீசனல் க்ராப்ஸ் என்னென்ன நம்ம பிக் பண்ணலாம், எது க்ளோஸ் ஆகிடுச்சின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்கமிங் இதில் பம்கின் ஹார்வெஸ்ட் நடக்க போகுது. ஸோ பிளான் யுவர் ட்ரிப் அக்கார்டிங் டு தேட். இவங்கக்கிட்ட பாஸ்தா கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம யூனிக்காக க்யூட்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. கண்டிப்பாக லண்டனில் இருக்கீங்கன்னா இந்த ஃபார்மை விசிட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கிட்ஸுமே நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க.
இவங்க ஐஸ்கிரீம் வாங்கின சந்தோஷத்தில் நடந்துட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே எங்களோட ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது ஒரு பர்ஃபெக்ட் டே அவுட்டாக இருக்கும், ஃபேமிலி டே அவுட்டாக இருக்கும். ஸோ see you all soon in the next vlog. Until then, with lots of love from Chapters of Our Life. Tada, bye. செம்மையாக இருக்கும் உண்மையிலே.